ஜாதிவாதி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க வேண்டும்? அது வந்து உங்களுடைய கருத்து என்ன? 1931 கடைசியாக ஜாதிவாரி கணக்கு எடுத்துருக்காங்க. 10 வருடத்திற்கு ஒரு முறை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸு. இதை வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணாதனால நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுத்து வச்சார். மற்ற இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய கூட்டணி கட்சியை வந்து ஆந்திராலையும் கர்நாடகாலையும் எடுத்து முடிச்சிட்டாங்க, பீகாரில் கூட முடிச்சிட்டாங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால எல்லா சமூகத்திலையும் எவ்வளவு கணக்கெடுப்பு இருக்கோ அதுக்கு தக்கன திட்டங்களை பாஸ் பண்ணதுக்கும் பொருளாதாரமாக ஹெல்ப் பண்ணதுக்கும் அவங்களுடைய நலிவிழந்த இதை வந்து முன்னெடுத்து நடத்துறதுக்காண்டி தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தெரிய வரும்போது எல்லா பலதரப்பட்ட சமூகங்களுக்கும் ஒத்துழைப்பாக இருக்குங்கிறது தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க நம்ம தளபதி தலைவர் அவர்கள். இது வந்து நம்ம தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு இது முக்கியமாக தேவையான ஒன்று தான். ஒரு டாக்டரு மருந்து கொடுக்கணும்னா நோய் தெரியணும்ல, அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நமது சமூக நீதிக்கான முதற்படி. நம்ம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்திய அரசாங்கம் இது ஒத்துழைக்காட்டு கூட தமிழ்நாடு அரசு இதை முன்னிலை நின்று அதை முன்னுதாரணமாக நின்று செய்யணும். அதை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னைக்கு நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கோம். அதில் மற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கோட மெயின் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த போதை பழக்கம் தான். இந்த போதை பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, அதோட அதிகார வரம்புல என்ன பண்ணுது, ஒயின் ஷாப்பு திறந்து என்ன பண்ணுது, ஒரு பக்கம் வித்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிகாரத்தை என்ன பண்ணுது, துஷ்பிரயோகம் பண்ணி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது, கஞ்சாவை என்ன பண்ணுது, இறக்கி விட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஆட்சி இதுலையும் சட்ட வரம்பு தன்னோட கீழே வச்சிருக்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் எந்த இதுவும் ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ இதனால என்ன ஆகுது, மக்களுக்குள்ள அதிகமான போதை பழக்கங்களும் அதிகமான கொலைகளும் நடந்துட்டு இருக்குது. இன்னொன்று மெயின் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்குல பெண்களுக்கான பாதுகாப்பு மொத்தமாக என்ன இல்லை, தவிர்க்கப்பட்டிருக்கு. டெய்லி எப்போ பேப்பர் எடுத்து பார்த்தாலும் தினமும் ஒவ்வொரு பாலியல் தொந்தரவும் ஒவ்வொரு கொலைகளும் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு மக்களை. ஸோ இதுக்கான சட்ட ஒழுங்கு சரியாக திமுக எடுக்கவே இல்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம். அதை எதிர்த்து தான் என்ன பண்ணுது, இந்த தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி போராட்டி இருக்காங்க. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டம் வெற்றி பெற்று இந்த அராஜக திமுக ஆட்சி வெளியே வந்தாதான் சட்ட ஒழுங்கு நம்ம தமிழ்நாட்டில் நல்லபடியாக வரங்கிறத எதிர்பார்த்து மக்கள் காத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்காக இருந்திருந்தா இந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கற்பழிப்பு அந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் டெய்லி நேரத்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை நடுரோட்டில் வெட்டி கொண்டிருக்காங்க. அந்த 7 வயசு பிள்ளை ஸ்கூல் போகிற பிள்ளை பாலியல் குற்றம் டெய்லி இது நடக்கல. சட்டம் ஒழுங்கு நிலையான ஒரு இதில் ஸ்டேபிளாக இல்லை. சட்டம் ஒழுங்கு ஸ்டெடியாக இருந்தால் மக்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்லவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், கெட்டவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். இந்த சட்டத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்தி இந்த செய்தால் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம இந்த விடிய அரசு திமுக அரசில் வந்து சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரி கிடையாது. அது வந்து பொதுமக்கள் மத்தியில் எங்கே கேட்டாலும் சட்டத்துக்கு அவங்க வந்து எவ்வளோதான் மதிப்பு கொடுத்தாலும் சட்டம் ஒழுங்கு அவங்க சீரான நிலைக்கு கொண்டு வரல, ஒரு ஸ்டேபிளாக இல்லை. மக்கள் வந்து அச்சத்தோடையும் பயத்தோடையும் தான் இருந்திருக்காங்க. எங்களுடைய ஆட்சி மலர்ந்தால், தமிழக வெற்றி கழகம் மலர்ந்தால் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்படும், திருத்தப்படும், மக்கள் நிம்மதியாக வாழ்வடைவார்கள். நன்றி. எல்லாம் வந்து பாதுகாப்பு தேவை. யாருக்குமே எங்கேயுமே ஒரு பெண்களுக்குமே எங்கேயுமே ஒரு நடமாடுற ஒரு எதுவுமே கிடையாது. ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது பாதுகாப்பு தேவை. இன்னொன்று வந்து இந்த டாஸ்மாக் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபுல்லாக அந்த போதைப் பொருளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க 15 வயசு பசங்களே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பேன் பண்ணணும். அது பேன் பண்ணணும். பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன? போதை தான் முதல் காரணம். அதாவது போதை அதிகரிக்கனால தான் சின்ன குழந்தைங்கன்னு பார்க்காம பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கே தெரியும், 2 வயசான குழந்தை முதல் விட்டாச்சுன்னா ஒரு 6 மாத குழந்தைகிட்டே போயிடுவாங்க. 2 மாத குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் 2 நாளத்து நியூஸ் முன்ன பார்த்தீங்கன்னா 70 வயசான தாத்தாவை கொன்னுட்டு 60 வயசான பாட்டியை தப்பு பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த போதைப் பொருள் வந்து நம்மளை வந்து மைண்டை மாற்றி அப்படி கொண்டு போகுது. அதுக்கு காரணம் நம்ம அரசாங்கம் தான். நம்ம கவர்மெண்ட் இதுக்குள்ள தக்க நடவடிக்கை எடுக்கணும். தேங்க்யூ. ஒழுங்கு பிரச்சனைக்கான காரணம் எதுவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முதன்மையான காரணம் வந்து போதைப் பொருட்கள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை வந்து நம்மளால் வெளியே விட முடியலை. அதுக்கு என்ன காரணம்? இந்த போதைப் பொருட்கள் தான். கஞ்சா அடிச்சுட்டு வர்றாங்க, தண்ணி போட்டுட்டு வர்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியல. அதனால் சட்டம் ஒழுங்குக்கு முதன்மையான காரணம் வந்து போதை தான். இந்த போதையை வந்து நம்ம தமிழகத்திலேருந்து ஒழிச்சோன்னா நம்ம நடக்கிற பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இன்னொன்று பாருங்கள், ரோட்டில் ஆக்சிடெண்ட்டு எதனால் நடக்குது? தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, கஞ்சா போட்டுட்டு வண்டி ஓட்டுறாங்க. அதனால தான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. நம்மளால் இன்றைக்கி ரோட்டில் வந்து தைரியமாக
போக முடியுதா ஒரு பைக்கில்? முடியலை. ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வராங்க. இந்த போதை பொருட்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது பசங்களை பாருங்கள். அதில் வர்றதில் ஒரு காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா 10th படிக்கிற பசங்களே கஞ்சா வைக்கிறாங்க. அதனால நம்ம தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்குக்கு இந்த சட்டம் வந்து சீரில்லாமல், அதே மாதிரி சாலை விபத்துகள், அப்புறம் இந்த பெண் பாலியல் பலாத்காரங்கள் இது அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த போதைப் பொருட்கள் தான். இந்த போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டாச்சுன்னா நம்ம தமிழகத்தில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு சுதந்திரமான நாடாக கண்டிப்பாக மாறும். தமிழக வெற்றி கழகம் வந்து அதற்காக தான் இவ்வளோ போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதனால மக்கள் எல்லாரும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. பாதுகாப்பை பற்றி விஜய் வந்து என்ன செய்ய போகிறாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வந்தவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், நல்லது செய்வேன், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு எல்லாம் நிறைய இதெல்லாம் பேசுனாங்க. ஆனாலும் இன்னும் அது நடைமுறைக்கு வரல. இன்னும் விஜய் அவர்கள் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, தனிச்சு போகலாம், எங்கு போனாலும் மக்களுக்கு பாதுகாப்போட ஆண்களுடைய துணையோட போகலாம். அது யார் வந்தா, விஜய் வந்தா நடக்கும். நிறைய இடத்துல வந்து நிறைய பெண்களுக்கு நிறைய தொந்தரவுகள், பஸ்ல போகட்டும் இல்ல நம்ம வெளியே நடந்து போகட்டும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களாகட்டும், காலேஜுக்கு போற பிள்ளைங்க ஆகட்டும், நம்ம வேலைக்கு போற ஒரு லேடிஸ் ஆகட்டும், வயசான பாட்டிங்களுக்கு கூட இந்த நம்ம இந்திய நாட்டுக்குள்ள சுதந்திரமா போறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்ப தூத்துக்குடியெல்லாம் கூட ஒரு பிள்ளைய 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய பாலியல் கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம துண்டு துண்டா வெட்டி அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி நாங்க பெண்கள் பாதுகாப்பா வெளியே போக முடியும் சொல்லுங்க? விஜயனா கண்டிப்பா வரணும், அவங்க ஆட்சி கண்டிப்பா வரணும். அதுக்காண்டி நாங்க எவ்வளவு பாடுபட முடியுமோ அவ்வளவுக்கு நாங்க பாடுபடுவோம். போதையை ஒழிக்க தாவேக்கா கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கிறதா? தாவேக்காவிடமிருந்து தலைவர் தளபதி அவர்கள் திட்டம் என்ன இருக்கிறது அவர் முறைப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய கருத்து என்னன்னா, நம்மளுடைய டிஎம்கே ஆட்சி அமைஞ்சப்பவே அவங்க சொல்லியிருந்தாங்க மதுக்கடைகள் படிப்படியாக அதன் அளவு குறைக்கப்படும், மூடப்படும்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்ததை விட இப்போ மதுக்கடைகள் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கிற மதுக்கடைகளோட அளவை முதல்ல கம்மி பண்ணணும். அளவு கம்மி பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக மதுப்பிரியர்கள் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற அளவு வந்துட்டு கம்மியாயிரும். அதை படிப்படியாக குறைச்சோம்னாலே போதையின் கட்டுப்பாடு கீழே வந்துடும். அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் ரீதியாகவே பிள்ளைங்க வந்துட்டு கஞ்சாவுக்கு அடிக்டாக இருக்காங்க. அது வந்துட்டு மேக்சிமம் பார்த்தோம்னாலே பிரைவேட் ஸ்கூல்ஸை விட கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு வந்துட்டு இன்னும் கண்ட்ரோல் அதிகப்பட்ட அப்படின்னா பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த மட்டும் இல்லை, பிள்ளைங்க வீட்டில இருந்து ஸ்கூல் வரைக்கும் வேனில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸிமம் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதையும் கொஞ்சம் நம்ம அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து தரத்தை, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி ரெண்டுக்குமே ஈக்குவலைஸ் பண்ண முடியாட்டிங்க கூட அந்த தரத்தை கொஞ்சம் உயர்த்தணும்னாலே படிப்படியாக எஜுகேஷன் லெவல் மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸோட பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் மேம்படும். அதே மாதிரி இந்த கஞ்சா பழக்கங்கள் கொஞ்சம் கம்மியாகுன்றது பொதுமக்களோட கருத்து. இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்கிற மக்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை வந்துட்டு அரசு அதில் ஒரு முழு ஈடுபாடோட கவனம் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் செயல்படுத்தினா நல்லா இருக்கும். தாவேக்காவிடம் பல நல்ல திட்டங்கள் இருக்கு. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு, முதியோர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதனால கட்டாயமா 100% உண்மையா இந்த மது ஒழிப்பை பற்றி கட்டாயம் தாவேக்கா ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வச்சிருக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. உறுதியான தலைவர், கட்டாயம் அதற்கான மாற்றம் வரும். தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவான ஒரு மாநிலம். தமிழ் மாநிலம். தமிழ் மக்களும் ஒரு அமைதியான மக்கள். ஆனால் இன்றைய சூழலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து நிர்வாக சீர்கேட்டினால வந்து தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு. என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்கள் வரைக்கும் போதைப் பொருள் கலாச்சாரத்தில் தமிழ்நாடு ரொம்ப சீரழிஞ்சு தமிழ்நாடு நாளைய தமிழகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக இருக்குது. அதனால் இந்த சட்டம் ஒழுங்கை வந்து தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும். அதை தவிர தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக எங்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற போது தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கனிம வளங்களையும் கொள்ளையடிக்கிற அந்த கொள்ளை கூட்டங்களெல்லாம் தடுக்கப்படும். தமிழ்நாடு வந்து சிறப்பான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? போதை. நம்ம ஊரில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கஞ்சா இதெல்லாம் அவ்வளோ நம்ம கேள்விப்பட்டு மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி சின்ன ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பக்கத்தில் விற்கிறாங்க. விளம்பரம் தான், ஸ்கூல் பக்கத்தில் விற்கக்கூடாது அந்த மாதிரிலாம் விளம்பரம் தான் பண்ணுறாங்களே தவிர சின்ன பசங்கள் கையில் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு தான் தெரில. இதுதான் மெயின் காரணம் நான் நினைக்கிறேன்.
ஆமாம், நம்ம தளபதியை ஆட்சியை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இது எல்லாமே மாறும். இப்போ உள்ள 2K கிட்ஸு சரி, 90s கிட்ஸு அந்த அளவு பாதிக்கலை. இந்த ஸ்கூல் படிக்க சின்ன பசங்க கஞ்சா முதல் எல்லா இதுவுமே குட்கா, இந்த கூலிப்பு, கணேஷு, கான்ஸு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வேண்டி நம்ம எப்படியாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இது போதை இல்லா தமிழ்நாடாக நம்ம இதை மாற்றணும். நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து பண்ணால் எல்லாமே இது முடியும். பெண்களின் பாதுகாப்பை பற்றி விஜய் சார் என்ன செய்ய போகிறாங்க? கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டாகும். நமது தமிழகத்தின் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அரியல் இருக்கும்போது நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு, நம்பலாம். ஏன்னா இப்போது ரீசெண்டாக கூட அந்த ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய வந்து புதருக்குள்ளாடி அதுவும் மலங்களிக்கு போன பொண்ணை வந்து வெட்டி துண்டாக்கி போட்டிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும். நமது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் அரியணையில் இருக்கும்போது இதற்கான மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. இதற்கான மாற்றம் என்பதை விட இதற்கான தீர்வு உண்டு. தற்போதைய அரசு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்றெல்லாம் கபடத்தை காட்டி பெண்களை ஏமாற்றி சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூட பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிற வன்கொடுமை. இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை எல்லாம் எடுத்து பார்த்தா அன்பு இருந்தது. தற்போதைய இதில் அன்பு இல்லை. என்னுடைய சின்ன வயதில் முதல் கொண்டு நான் பார்க்குறேன். என்னுடைய பெரியவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் ஐயோ இனி ஒரே கொலையும் கொள்ளை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்கும்போது அப்போ எனக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்ன என்று தெரியல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கட்சி விஜய் அண்ணா ஆரம்பித்த பிற்பாடு நான் இந்த அரசியலுக்குள் வரும்போது தான் தெரிகிறது இந்த கட்சி வந்து எவ்வளோ பெரிய கொடூரமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நிச்சயம் இதற்கெல்லாமான ஒரு பதில் உண்டு. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் அரியணையில் இருக்கும்போது இதற்கான மாற்றத்தை நாம் காணலாம், தீர்வும் உண்டு. நன்றி. போதையை ஒழிக்க தாவைக்காவிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா? நம்ம விஜய் அவர்கள் வந்தால் போதை கண்டிப்பாக ஒழிக்கும். இந்த தமிழ்நாட்டில் போதை எப்படி வந்தது? பண்டு எவ்வளோ வருஷத்தின் முன்பு இருந்த போதை இப்போ சின்ன பள்ளி மாணவர்களுக்கு போலும் போதை கிடைக்குது. இதற்கு காரணம் என்ன? இது அரசியலாக தட்டுப்படுத்த முடியாதா? இது எல்லை தாண்டி தானே இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்கு வருது. இந்த எல்லை தாண்டி வருന്ന போதை ஏன் இந்த அரசியலாலோ இந்த காவல்துறையாலோ கட்டுப்படுத்த முடியும்? இந்த வியாபாரிகளை தடுத்து முடியும். இந்த லஞ்சம் வாங்கி இந்த காவல்துறை லஞ்சம் வாங்கி ഇതിന് ஊக்கம் கொடுക്കുന്നത് இது நம்ம தமிழக வெற்றி கழகம் அரசியல் அரவணையில் இருந்தால் கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்த முடியும். நன்றி.